மேலோட்டமாக பார்த்தால் இந்த பதவி வீக்கம் பெரிய விஷயமாக தெரியாமல் போகலாம். லிங்க்டினில் போட ஒரு பகட்டான பதவி அவ்வளவுதானே என்று தோன்றும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய விலை இருக்கிறது. பலரும் கவனிக்காத ஒரு மறைமுகமான ஆபத்து இது. இதன் தாக்கம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. முதலில் நிறுவனத்திற்குள் ஏற்படும் குழப்பம். வேலை பேர்கள் உண்மையான பொறுப்புகளை பிரதிபலிக்கவில்லை என்றால் யார் என்ன செய்கிறார்கள் என்பதே யாருக்கும் தெரியாது. ஒரே பதவி பெயர், ஆனால் வேலையும் சம்பளமும் முற்றிலும் வேறாக இருக்கும். இந்த குழப்பம் மெதுவாக ஒரு உராய்வை உருவாக்கும். அது மனக்கசப்பாக மாறி கடைசியில் நம்பிக்கையையே உடைத்துவிடும். ஏனெனில் உழைப்புக்கும் அங்கீகாரத்திற்கும் தொடர்பு இல்லை என்றால் மக்கள் அதை கவனிக்கத் தொடங்குவார்கள். நிறுவனங்கள் திணறுகின்றன, விண்ணப்பிக்கும் நபர்களும் குழம்புகின்றனர். இன்று பல நிபுணர்கள் நான் உண்மையில் என்ன செய்தேன் என்று விளக்கவே போராடுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் பதவி பெயர் எதையும் சொல்லவில்லை. ஒருவரின் சுயவிவரத்தை உயர்த்த வேண்டிய அதே பதவி இறுதியில் அவரை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் இதைவிட ஆபத்தானது ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்பகத்தன்மையின் சரிவு. நீங்கள் ஒரு பகட்டான பதவியை ஏற்றுக்கொள்ளும்போது அது மற்றவர்களுக்கு சொல்லப்படும் சிக்னல் மட்டுமல்ல, நீங்களே அதை நம்பத் தொடங்குகிறீர்கள். காகிதத்தில் நீங்கள் வெற்றியாளர், பேச்சில் நீங்கள் முக்கியமானவர். ஆனால் உண்மையில் அங்கே வளர்ச்சியோ முன்னேற்றமோ இருப்பதில்லை. நீங்கள் அங்கே சிக்கிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு திறமை இல்லாததால் அல்ல, இந்த சிஸ்டம் உங்களுக்கு உண்மையான வளர்ச்சிக்கு பதிலாக வளர்ச்சி போல தோன்றும் ஒரு மாயையை கொடுத்திருப்பதால் நீங்கள் தேங்கி போகிறீர்கள். காலப்போக்கில் இந்த மாயையிலிருந்து வெளியே வருவது மிக கடினம். ஏனெனில் எல்லாமே பெரியதாக ஒலிக்கும்போது எதுவுமே தெளிவாக இருப்பதில்லை. தலைமைத்துவம் மற்றும் வியூக சிந்தனை போன்ற உண்மையான திறமைகள் இந்த சத்தத்தில் தொலைந்து போகின்றன. ஆனால் இங்கேதான் ஒரு மாற்றம் தொடங்குகிறது. சில நிறுவனங்கள் இதை உணர ஆரம்பித்துவிட்டன. அவர்கள் பின்வாங்குகிறார்கள், கட்டமைப்பை எளிமைப்படுத்துகிறார்கள். இது பதவிகளை நீக்குவதற்காக அல்ல, அவற்றுக்கு மீண்டும் ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்காக. இப்போது நமக்கு தெரியும், குழப்பம், அவநம்பிக்கை மற்றும் மாயையில் சிக்கிய வாழ்க்கை. ஆனால் கேள்வி இன்னும் இருக்கிறது. பதவி பெயர்கள் தோற்றுவிட்டால் அதற்கு மாற்றாக என்ன வரும்? ஏனெனில் அங்கேதான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது.